Chinese and Thai both are similar. Yes. Little bit. Half. Someone. Okay. Mango sticky rice அப்படின்றது ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஆர்டர் பண்ணேன் அதே சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ண டக்கு வந்துருச்சு. சோமி யுவர் சிஸ்டர். ஓகே நைஸ். ஆமாம் நான் அந்த மாதிரி இருக்கேன். What is his name? I don't sure. But okay. Buddha. Your owner is Chinese? Yes, Chinese. I have a little bit Chinese. Okay. Yes. Okay. Okay. Chinese and Thai both are similar. Yes. Little bit. Half. Someone. Okay. அப்படியே இந்த ரோட்டில் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம். இங்கே டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு UOB இந்த பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெனு இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்லலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே ஃப்ரீ வைஃபை கிடைக்கும். ரெஸ்டாரண்ட் அப்புறமேட்டு வந்து ஏதாவது ஆஃபீஸு ஏதாவது இந்த புக்கிங் இன்ஃபர்மேஷன் சென்டர் எங்கே போனாலும் உங்களுக்கு ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வச்சுருப்பாங்க, பாஸ்வேர்டு அவங்களே கொடுப்பாங்க. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமிங்க்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே விட்டுட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். இவரை குலோப் ஜாமுன் இருக்குது 2 ஜூஸ் பால்ஸ் நேஸ் ஃப்ரம் க்ரீம் ஆஃப் வித் இன்சென்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 220 ரூபா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டொமேட்டோ சூப் வந்து பார்த்திங்கன்னா 100 பத்து. அப்புறமேட்டு பப்படம் 2 பப்படம் வந்து 50 பாத். மசாலா பப்படம் 60. கர்ட் ரைஸ் 180 பாத். ஸோ அந்த மாதிரி வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த இடத்த விட்டு காலி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டே நாங்கள் வந்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்துட்டு ஏதாவது லைட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தியிருக்கோம். மீன்ஸ் நின்று இருக்கோம், வண்டியெல்லாம் இல்லை, நடந்தால் அந்த வண்டியெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்றத ஆர்டர் பண்ணியிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்தப்போ ஆர்டர் பண்ணேன் அதே என்னம்மா இது சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் ஆர்டர் பண்ணேன் அதே சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இது ஒட்டுது பாரு. அதில் வந்து மேங்கோ இது எடுத்து நம்ம வீட்டில் சாம்பார் ரசம் வச்சு பக்கத்தில் மாம்பழத்தை வச்சு சும்மா சைடுக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. இங்கே மாம்பழத்தை பிசைஞ்சு சாப்பிட்றது மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ்னு பேர் வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அக்காவும் வந்ததுலேருந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும்ங்க. எப்படி இருக்கு அக்கா? அது என்ன இது மாதிரி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கு. கோகோனட்டாக தான் இருக்கும். கரெக்டாக கோகோனட்டா? குட். தேங்காய் தண்ணியை இப்படி வந்து இது பண்ணும்போது ஆல் குட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணிட்டோம். லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 250 பாட். இது வந்து பார்த்திங்கன்னா 300 பாட். அதனால் நம்ம லோயஸ்ட் இதே எடுத்துக்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா 50நாலும் நம்ம இந்தியன் ருபீஸில் 100 ரூபா கணக்காகுது இல்லையா? 100 ரூபா 120 ரூபா கணக்காகுது. அதனால் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஹவு மச் தட் ஒன்? that one. Huh? Not so good. This is good. Okay. அதனால் இந்த பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அமௌண்ட் வந்து முன்னாடியே பே பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன டைம் எடுக்கிறோமோ அதே டைம் வந்து நாளைக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும். பெட்ரோல் வந்து எதுவும் பேசலை, அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அதே சேம் ரூல்ஸ் தான் இருக்கும். What is this? Fish. Huh? Fish. Oh, fish. Okay. This? Beef. This? Pork. Okay. Pork. This? Pork. Yeah. All pork. Pork, chicken. Okay. Chicken. Chicken liver and the marla. This is
ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க, கருவாடு மாதிரி இருக்குது இது. காய வச்சு சிக்கன் சாசேஜ். ஓ, ஸ்லீப் வித் மீ ஹோட்டல் நேமா? என்ன இப்படி இருக்குது ஹோட்டல் நேமு? இப்போ நம்ம என்ட்ராகிட்டு இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா பட்டாங் பீச்லேருந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா பங்களார் ரோடு, அதுக்கூடைய பேக் சைடு இருக்கிற அந்த ஏரியா தான் பார்த்துட்ருக்கோம். நேற்று அதாவது ப்ரீவியஸ் ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க பங்களார் ரோடு, பட்டாங் பீச்சு, அது எல்லாமே நைட்டு வியூவு. இப்போ நாங்கள் வந்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னால் பார்க்க முடியும். மற்ற இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் இல்லைன்றதுனால இதை வந்து இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய்கிட்டு இருக்கோம். அது பாருங்கள், அது டுக் டுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து செம்மையாக சவுண்ட் சிஸ்டம் வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே. இங்கே ஒரு ஷாப்பிங் ஏரியா மாதிரி இருக்குது. என்ன இது இவ்வளோ கிராண்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இது பாரு, வெறும் கருப்பு கலர் ட்ரெஸ் மட்டும் இருக்குது குட்டி. ஃபுல்லாக பிளாக் கலர் டிஷர்ட் மட்டும் அதிகமாக இருக்குது. 350 650. ஓகே ஓகே. லயன். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஷாப்பிங். பாரு, அங்க புக்கெட்ல சென்ட்ரல் புக்கெட். ஆமாம், ஒரு சென்ட்ரல்ல பட்டாங் பீச் கிட்ட இங்கே இதுவும் பெருசாக தான் பாருக்கு. இங்கே ஒரு மால் இருக்குது, அது இங்கே ஏதோ கடைலாம் போட்டிருக்காங்க. இங்கே வெளியவே கடை போட்டிருக்காங்க, பார்க்கலாமா? பர்கர் 120 ஸ்டார்டிங்காக, 50க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சாசேஜஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது இதே நம்ம ஒரு பொம்மை மாதிரி தான் இருக்குது. பாட்டு பாடிட்டு இருக்கு, ஸ்பைடர்மேன் பாட்டு பாடிட்டு இருக்கு. இது ஜம்பிங். இதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்புனால, ஒரு குழந்தை இப்படியே பார்த்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பென்கெயின் ஒன்றா இப்படி போயிட்டு மேலேருந்து குச்சிக்கு சைன் வருது. ஸ்கூட்டர் எல்லாம் நல்லா இருக்கு. இது பாரு, Chinese cabbage plus pork, panikari, kuchai plus panikari, shiitake mushroom plus panikari, chicken. ஐயோ அதே பாரு, கேரட், ஷ்ரிம்ப், ஸ்ப்ரிங் ஆனியன், ஆக்டோபஸ். என்னடா காம்பினேஷன் இது? இந்த கத்தில வச்சிருக்காங்க. கத்தி. இது பாரு, சேஃப்டிக்காக இப்படி பிடிச்சி எதனாச்சுன்னா பிரச்சனை ஆச்சுன்னா இப்படி ஒரே குத்து. எவ்வளோ பெரிய கத்தியாக இருக்குது. இது தம் அடிக்கிற விஷயம். லேடிஸ்க்குண்டான மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ரேடியமா? ஓகே ஓகே, ரேடியம்ன்றதுனால இந்த மாதிரி வச்சுருக்காங்களா? என்ன குட்டி, சைஸ் வரியா விலை போட்டிருக்காங்க. S 150, M 180, L 200, XL 220, XXL 280. சோப், ஹேண்ட்மேட் சோப் காவிங். சோப்பில் வந்து இது அப்படியே காவ் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த சாமி கும்பிட்றது, அந்த ப்ரே பண்ணுவாங்கல்ல ஃபஸ்ட்டு பாக்ஸிங் மேட்ச்சுக்கு முன்னாடி, அந்த மாதிரி போகிறதுக்கு. இங்கே பாக்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும், அது கூட ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸாக போட்டிருக்காங்க கூகுளில். ஓகே ஓகே. டுக் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுலேயே இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குற மாதிரி இருக்குது ரேட்டு. ஒரு ஐட்டம் நம்ம எடுத்தோம்னா 40 ரூபாயாம், 3 ஐட்டமாக எடுத்தோம் அப்படின்னா 100 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 ஐட்டம் எடுத்துருக்கோம். 2 ஐட்டம் வந்து 60 ரூபாய்க்கு கேட்டோம், கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் சரி 3 ஐட்டம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தாய்லாண்டு யானை வந்து கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா புக்கெட். இன்றைக்கி நம்ம புக்கெட்டில் தான் இருக்கோம். புக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குலாம் போனோம், அதனால் இதை அப்படியே வாங்கிட்டோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டில் இருக்கிற
அதாவது பேங்காக்கில் இருக்கிற அந்த புத்தா டெம்பிள் இதுக்கு போக போகிறோம், அதனால் வாங்கிட்டோம். பாஸ்போர்ட் கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஊர்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் கவர் நான் வச்சுருந்தேன். நான் ஸ்டேட்டஸ் கூட நிறையா போட்டேன் இன்ஸ்டாகிராமில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 80 தாய் பட், அப்படிதான் நம்ம ஊர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180 ரூபா கிட்ட வரும். நாங்கள் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம். இட்ஸ் ஓகே, நமக்கு தெரியாது இல்லையா இங்கெல்லாம் இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு எதனாச்சும் வேணும், நீங்கள் தாய்லாந்து போகிறீங்க, தாய்லாந்து வருவீங்க அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. லைவாக வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறாங்க அங்கே. இளநீ 50, அப்போ நம்ம ஊர் கணக்கு வந்து 110 115 வரும். ஓகே, ஓ ஐஸா, அந்த ஐஸ்கிரீம் ரோல். நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க பாரு. ஷ்ரிம்ப்பு சாப்பிட்டீங்க, ஃபிஷ்ஷு சாப்பிட்டீங்க, சிக்கன் சாப்பிட்டீங்க, இப்போ டக்கு சாப்பிட்றீங்க. தாய்லாண்டில் வந்து எல்லா ஃபுட் ஐட்டமும் சாப்பிட்றோம். எதை சாப்பிட்லன்னு மட்டும் சொல்லுங்கள். சைனா டவுன் போயிட்டு கரப்பாம்பூச்சி, பல்லி, பாம்பு எல்லாத்தையும் சாப்பிட்றோம் இல்லை சாப்பிட்ற சிக்கன் இருக்குது. சிக்கன்லாம் யாரும் தொடவே மாட்டேங்கிறாங்க போல் இருக்கு. ஆமாம், சிக்கன்லாம் காமன் ஆகிடுச்சுல்ல. நம்ம ஆர்டர் பண்ண டக்கு வந்துடுச்சு. அன்யூசுவல் ஃபுட் கிடையாது, நம்ம இந்தியாவிலேயும் நிறைய பேர் சாப்பிடுவோம். ஆமாம், பிபிக்யூலே இருக்கே. இவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கலாம். நல்லா இருக்கா? குடி, ஹவுஸ் தி டேஸ்ட்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அந்த ப்ளூபெரி மேங்கோ அந்த ஃப்ரூட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணதானே. ரெண்டு டேஸ்ட்டுமே வருது. சூப்பர், நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் மேங்கோ அப்படின்ற ஒரு ஷாப்பில் இருக்கிற ஒரு மேங்கோட வெரைட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைஸை பாருங்கள். இந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது. 20 பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டருக்கு, 40 பட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பைக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்கம் பட்டாங் பீச் இருக்கும். பட்டாங் பீச்சில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் அது மாதிரி நீங்கள் வந்து வண்டியை பார்க் பண்ணிக்கோங்க. இந்த பட்டாங் பீச் புக்கட் தாய்லாந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. ஆல்ரெடி நேற்று நாங்கள் வந்தப்போ ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். செம்ம வைப் இருக்கும் உள்ளார. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த டுக் இருக்கும். டுக்டுக்கா இது டுக். ஆமாம், ஸ்பீக்கர் பாரு, எத்தனை ஸ்பீக்கரு, எல்லா ஸ்பீக்கர்லேயும் சாங்கு சும்மா கின்னு அடிக்குது. இங்கே பாரு, ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்குன்னு தனி ஒரு இதுக்கு போய்ட்டுருமா.
ஹாய் 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 ஹலோ தா தா ஹாய் அவங்ககிட்ட இப்போ தாய்லாங்கையில் பேச போகிறேன். ஹாய் இதா காவு அம்சா ஆப்பா ஹாய் இதா காவு அம்சா ஹலோ ஹாய் குட்டி பையா ஹாய் ஹாய் இன்டக் அங்டக் ஹாய் டுட்டுடோய் டுக் 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 டுட்டுடோய் ஹாய் 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 சே ஹாய் ஹாய் குட்டி பையோ குட்டி பாப்பா புட்டு 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 பாய் பாய். ஆமாம் டயர்டில் வேறு இருக்கேன் நான். ஏன்னா கடலில் போயிட்டு அவ்வளோ பெரிய அலை அடிக்கும்போது போயிட்டு ஸ்நார்க்லிங் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு எவ்வளோ விஷயம் நடந்துச்சு. அதனால் நல்லா இருந்துச்சுங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள், பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வாங்க. செம்மையாக இருக்குது. எல்லா கடையும் போட்டாங்க, லைட் கூட வந்துட்டு இருக்கு. ஆமாம், இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட டைம் இருக்கு. குட் நைட். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து இங்கே ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கோம். ஐ மீன் லைக் மியூசிக் ஏற்ற மாதிரி இந்த லைட் வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கோம். உள்ள ஏதோ வச்சுருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக். ஹவு மச்? 1200 baht. ஓ, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்ல. ஹலோ ஹலோ 1 2 3. ஹலோ 1 2 3. சவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இதாகுது. வாவ், என்ன சவுண்ட் இருந்தாலும் அது அப்படியே இதாகுது, வைப்ரேட் ஆகுது. இது வந்து 1200 பாட் ஆகுது. இந்தியா மதிப்பில் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்.